வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவில் வக்கர சனி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வக்கர கதியில் சனி போயிட்டு இருக்கிறது. பொதுவாக வக்கர சனி அப்படின்னு அந்த கும்பராசிலேயே வக்கரமாகுதுங்கிறத பலனை பார்க்காம நட்சத்திர பாத ரீதியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ சனி பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் 1ஆம் பாதத்துக்கு போவார், அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போவார். இப்படியெல்லாம் பாதசாரத்தை பேஸ் பண்ணி பலன் பார்க்கறது தான் நட்சத்திர சூத்திர முறை. அந்த முறையில் நம்ம மேஷ லக்னத்திற்கு இந்த வக்கர சனியில் என்னென்ன சாதகங்கள்னு பார்ப்போம். பாதகம் பெருசாக இல்லை. காரணம் என்னன்னா, சனி நம்மளுக்கு கெட்டவர், ஆனால் அவர் நல்ல இடத்துல இருக்கார். கெட்டதை கெடுக்கிற இடத்துல இருக்காரு, அதனால கெடுதல் பண்ண மாட்டார், அதனால நல்லது. அதனால வக்கர சனி நமக்கு சாதகம்தான். அந்த சாதகத்துல மைன்யூட்டா என்னென்ன விதத்துல வேலை செய்வாருங்கிறத பார்க்கலாம். இப்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி 2ஆம் பாதத்துல போறாரு. அப்ப அம்சத்துல எங்க இருப்பாரு? ரிஷபராசியில இருப்பார். அப்ப பணவரவு, தொழில் பலம், இதுக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்கு. அதாவது பேசின பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பணம் கரெக்டாக சேரும், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், பணப்புழக்கம் நல்லா சீராக இருக்கும், குடும்பத்தில் செலவுகளுக்கு ஏற்ற வகையில் நமக்கு வருமானம் சாதகமாக போயிட்டுருக்கும். அப்போ ஒரு சனி அப்படிங்கிறது நமக்கு கெட்டவர் கெட்டு போனால் நன்மையை தர்றாருங்கிற பாணியில நமக்கு சனி திசையே நடந்தாலும் சனி புத்தியே நடந்தாலும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நன்மை தருது. இதே நம்ம ஜனன ஜாதகத்துல 4, 8, 12 உட்கார்ந்துருந்தாருன்னா அது கஷ்டம்தான். அதனால நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் என்ன மாதிரியான வலிமையில் இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்ப சனியினுடைய இது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் வருமானத்துக்கு நல்லா இருக்கிற அதே வேளையில அவருடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கும் பொழுது அந்த 18ஆம் தேதிக்கு மேல பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு இல்லையா, அப்ப என்ன ஆகுறாரு? மேசராசியில அம்சத்துல நீசம் பெறுவார். அப்ப நம்ம உடல்நிலை பாதிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம லக்னத்திற்கு சனி பாதகத்தை தருபவர். அவர் லக்னத்தையே பார்க்கிறாரு, லக்னத்திலேயே இருக்கிறாருங்கிற ஒரு கணக்குக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் சோர்வடையும், உடல் அசதி, ஒரு பலகீனம், ஊக்கமா எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல், ஒரு சோம்பேறித்தனம், வேகத்தை குறைச்சிரும். ஒரு சிலருக்கு உடல் உறுப்புகளில் வலு இல்லாததுனால ஊக்கமா நடக்கிறதுக்கோ ஊக்கமா வேகமா செயல்படுறதுக்கோ முடியாம ஒரு ஸ்லோனஸை கொடுத்துரும், மந்தப்போக்கு. அதனால ஆகஸ்ட் 18 இருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 3ஆம் தேதி தான் சதய நட்சத்திரத்துக்கு சனி மாறுறாரு. ஆகஸ்ட் 18 இருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் உடல் நலத்துல கவனம் செலுத்தணும், ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்துல பணம் ஆரோக்கியம் சார்ந்து செலவழியும், ஆஸ்பத்திரி செலவுகள், அது மாதிரி நம்முடைய ஒரு ஆற்றல் முயற்சி, ஒரு இடம் விட்டு இடம் போடுறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, எதுக்கும் சாதகமாக இருக்கு. குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தைகளுடைய படிப்பு, நம்முடைய கலைகள், இதுக்கும் சாதகமாக இருக்கு. வேலை வாய்ப்பு, நம்மளே அடிக்கடி லீவ் போடுறதோ அல்லது வேலைக்கு போகாமல் இருக்கிறதோ வேலையை விட்டுட்டு இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கு. அதனால இது வேலைக்கு சாதகமா இல்லை இந்த காலகட்டம். கணவன் மனைவி உறவு சாதகமாக இருக்குது, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. இப்போ சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உற்பத்தி குறையும், டிமாண்டு குறையும், அதனால தொழில் பலம் கம்மியாயிடும். அது போக நம்ம எதிர்பார்த்த ஒரு
விஷயங்கள் நடக்கிறதுல எல்லாம் காலதாமதம் ஆயிட்டு. இந்த மாதிரி ஆகஸ்ட் 18 அக்டோபர் 3 வரைக்கும் இந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்க நேரும். இந்த அக்டோபர் 3க்கு அப்புறம் ராகு பகவானும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால நமக்கு என்ன ஆகுன்னா, வரவுக்கு செலவுக்கு சரியா இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு வராது, வீண் செலவுகள் வராது, லாபங்களாக தான் பெருகும். அதனால இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. அப்ப தொழிலும் நல்லா இருக்கும், லாபமும் இருக்கும், நினைச்சது நினைச்சபடி நடக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் நமக்கு திருப்தியா இருக்கும், உறவுகளும் எதிர்பார்த்தபடி நன்மையா நடக்கும். இந்த காலகட்டத்துல அம்சத்துல அவர் தனுசுல இருப்பார். அப்ப ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட காரியம், பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியம், தந்தை வர்க்க சம்பந்தப்பட்ட காரியம், இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும். மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, உயர்கல்வி, இந்த வளர்ச்சிகள், தீர்த்த யாத்திரை போறது, குலதெய்வ வழிபாடுகள் பண்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சொந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் சாதகமாக இருக்கும். அதனால இந்த பரிவர்த்தனை என்பது, ராகு சனி பரிவர்த்தனை என்பது நமக்கு ஒரு மனநிறைவை தரும். செலவு இருக்கும், ஆனா அந்த செலவுக்கு தேவையான பணவரவும் இருக்கும், அது தேவையான செலவாகவும் இருக்கும். அக்டோபர் 3 நவம்பர் 15 வரைக்கும் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல போறாரு. வக்கர நிவர்த்தி நவம்பர் 15 வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்ப நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு சனியினுடைய கொடுப்பினை, சனியினுடைய கோச்சார கொடுப்பினை, சனியினுடைய நட்சத்திர ரீதியான பலன் அப்படிங்கிறது குரு கையிலையும் ராகு கையிலையும் இருக்கு. இப்ப குரு நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி நின்ற ஸ்தானத்துக்கு அது 4ஆம் இடமா இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, தாமதம். நமக்கு லாபச்சனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், சந்தோஷமான செயல்பாடுகள் எல்லாம் வரணுமே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அது வர்றதுக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்சதே கரெக்டா உடனே நடக்க மாட்டேங்குதுன்ற அந்த ஏக்கம் இருக்குமா ஒழிய அது உடனே நடந்துருச்சு அப்படிங்கிற அமைப்புக்கு அங்க இல்லை. அதனால ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு ஒரு லாபஸ்தானத்துல சனி வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மேசலக்கணக்காரர்களுக்கும் அப்படியே லாபமாவே பெருகிறாது. அவங்கவுங்களுக்கு அந்த டிகிரி, அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் சார்ந்த கிரகம் எங்க இருக்கு, இதையெல்லாம் சார்ந்துதான் பலன் மாறும். இப்ப சனி குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா, குரு எங்க இருக்காரு? அப்ப அந்த சனிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அந்த சனி நின்ற ஸ்தானத்துக்கு அவர் நல்லா இல்லை. அதை கெடுக்க தான் பார்ப்பார். அதுக்கு உண்டான ஆதிக்க பலத்தை குறைக்க பார்ப்பார். அதனால நமக்கு மனசுக்கு ஏற்ற பலன்கள் தர்றதுங்கிறது, லாபஸ்தானங்கிறது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு சரியான படியில கிரகங்கள் அமையல. இதே ராகு நட்சத்திரத்துக்கு மாறின பிறகு அக்டோபர் 3 பிறகு சாதகமாக இருக்கு. ஏன்னா அந்த 11ஆம் இடத்துக்கு சப்போர்ட் கிடைக்குது. அதுல பரிவர்த்தனையில ஒரு யோகமா கிடைக்குது. வெளிநாடுகள் போக வர செய்திகள் நல்லா கிடைக்க, பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சௌரியமா இருக்கும். அதனால இன்பம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அந்த இன்பம் என்பது அந்த ஸ்தானத்துல மட்டும் இல்லை, அந்த ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல போகுதுன்னா அந்த நட்சத்திர அதிபதி என்ன வலு பெற்றிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அந்த இன்பம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண முடியும். அதனால இந்த வக்கர சனி மேஷ லக்னத்திற்கு சாதகமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 18 அக்டோபர் 3 வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல, உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.